கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண போதும். கொஞ்சமாக லேஸ் போடலாம் மேம். ஆல்ரெடி ஆனால் பண்ணியிருந்தேன் நான் மோஸ்ட்லி போனிடெயில் தான் போடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெட்டணும்னு பண்ணியிருந்தேன். இல்லை அதாவது லைக் கிளச் மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி போடுவேன். போடுவீங்க. அப்போ ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். வை டு கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் போனிடெயில். போனிடெயில் மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். போனிடெயில் இப்படி தூக்கி போடுவீங்க. ஓகே, அப்போ இங்கே இருக்கிற ஹேர் வந்து லாங் இருக்கணும், மேலே இருக்கிற ஹேர். அப்போ அதுக்கு லேயர் போட்டால் தெரியணும் அப்படிங்கிற மாதிரினா அப்போ நிறைய லேயர் கொடுத்து அது கொடுக்கணும். இப்போ அது ஃப்ரீ ஹேர் இருக்கும்போது எண்ட்ஸில் தின்னாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். அதை விட்டுட்டு நீங்கள் போனிடெயில் போட்டாலும் ஓகே நீட்டாக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஃப்ரீ ஹேரில் இந்த மாதிரி கிளச் போட்டாலும் நல்லா தெரிகிற மாதிரினா வி கேன் கிவ் பெட்டர் லேயர்ஸ். ஓகே, அது ஒரு தடவை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இவ்வளோ லேயர்ஸ் கொடுக்கலாம். ஆர் யூ வாண்ட் லிட்டில் லெஸ்? ஓகே, இவ்வளோ. ஓகே, போட்டாக்ஸ் ஆக்சுவலாக அது ஏதாவது ட்ரை பண்ணலான்ற மாதிரி இருந்தது மேம். இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வேவியாக இருக்குது இருக்கும். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஹேர் இருக்க மாதிரி தான் இருக்குது. அதோட டெக்ஸ்சரை எக்ஸாக்டாக நான் பார்க்கணும் அப்படின்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நேச்சுரல் டைப் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் போனிடெயில் போட்டனால கூட இந்த வேவ்ஸ் வந்திருக்கலாம். இந்த வேவ்லாம் நீங்கள் போடுற போனிடெயில் கரெக்டாக இங்கே வரும்போது அந்த ஒரு ஸோ எது வந்து உங்களோட நேச்சுரல். ஆனால் ஒரு டெக்ஸ்சர் வந்து ஒரு இடத்துல வேவி ஒரு இடத்துல எல்லாம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். 90% ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேர் தான் ஒரு சில பேருக்கு ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி தான் ஒரு பக்கம் அடிலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இப்போ வேவியாக இருக்குன்னா இட் ஹேப்பன்ஸ். சம்டைம்ஸ் அந்த தின்னிங் ப்ராசஸ் ஆகும்போது டெக்ஸ்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். நிறையா இட் இஸ் பாசிபிள். பட் ஒரே ஹேரில் வளர்றது ஒரு இடத்துல வேவி ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட் இருக்காது. மேபி கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு இட் லுக்ஸ் லைக் தட். அந்த மாதிரி ப்ரோட்டீனை வந்து நம்ம உங்கள் ஹேரில் டெபாசிட் பண்ண வைக்கிறோம் டு மேக் இட் மோர் சாஃப்டர் அண்ட் ஹெல்தியர். ஆக்சுவலி இட்ஸ் வந்து டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட். போட்டாக்ஸுங்கிறது அவுட்டர் லேயரை வந்து சீல் பண்ணுற மாதிரி. போட்டோபிளாஸ்டியாங்கிறது டீப் இன்டூ உள்ளே இருக்கிற லேயரும் லைட்டாக வந்து அது போய் உள்ளே போய் டெபாசிட் ஆகும். ஸோ இட் ஸ்டேஸ் ஃபார் லிட்டில் மோர் லாங்கர்.